தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தில் யானைகள் வந்து கலக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு. அது பொறுத்து பார்த்துச்சுங்க. இவன்ட்ட அன்பாலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. யார் நம்மளுக்கு என்ன சங்கம் இருக்குதா, ஏதாவது ஒரு கட்சி இருக்குதா நம்மளை சொல்கிறதுக்கு? எதுவும் கிடையாது. இனி நாமளே கையில் எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா அன்பை சொன்னதை கேட்கறது இல்லையே. அதனால இனி அப்படி தான். இனி வந்து நான் மாமூல் கேட்பேன். என்னோட இடத்துல நீ இருக்கேன், உங்கள்கிட்ட என்ன நல்லா இருக்குது எல்லாம் எடுத்து சாப்பிடுவேன். போர் அடித்தா போட்டு உடைப்பேன். இருக்கிறதுனா இல்லைன்னா ஓடி போயிரு. காடு என்னோட தான், நாடு என்னோட தான், ரோடு என்னோட தான், வீடு என்னோட தான் களமிறங்கிருச்சு நம்ம காட்டு ராஜா யானை. மேட்டுப்பாளையம் அந்த சுற்று வட்டார பகுதியில் ரோட்டுக்கு வந்து சொல்லக்கூடாது, சாரி, ரோடு காட்டுக்குள்ள போயிருச்சதுனால இப்போ வந்து அவ்வப்போது வந்து அப்போ வந்து மக்களை மிரட்டிட்டு போயிட்டு இருக்கு. மக்களை மிரட்டல, அது வாட்டுக்கு வந்துட்டு போகுது. நாம மிரண்டுட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். பாருங்க, லாரி விட மேலே நிற்குது பாருங்க. எங்க அசோக் லைலாண்ட் லாரி விட மேலே நிற்கிற ராஜாதி ராஜா, காட்டு ராஜா. அவரோட விருப்பம் தானுங்க. அவர் நில்லுன்னா நிக்கணும், உட்காரணும். பாருங்க, எல்லாரும் கத்தி கதறாங்க. வேற வழி இல்லை. ஏன்னா கம்மன் இருந்துச்சுங்க, கொஞ்சம் உள்ள தள்ளிதான் இருந்துச்சு. லட்சக்கணக்கான ஹெக்டேர்ல நம்ம பிடிச்சி வச்சுட்ட காட்டு எல்லாத்தையுமே. ஆனாலும் கம்மனு தான் இருந்துச்சு. தொடர்ந்து அது துன்புறுத்திட்டு இருந்ததுனால வேற வழி இல்லை. வாடா பார்க்கலான்னு, ஒத்தைக்கொத்த வாடா அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமா, ராஜகம்பீரமா அந்தந்த பகுதியில் அந்தந்த ஆளுகளை விட்டு இப்போ ஒரு கை பார்த்துட்டு இருக்காங்க காட்டு ராஜாக்கள். வேற வழி இல்லை. நாம செஞ்சதுக்கு நம்ம அனுபவிச்சுட்டு ஆகணும், ஏத்துக்கலாம். சீக்கிரமா இதை தொடர்ந்து செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அரசு எல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. வேற வழி இல்லை. மன்னிச்சு நீங்க விளையாடுங்க ராஜா.